இவர்கள் சுன்ன ஜமாத்துக்காரவங்களை சரியா புரிஞ்சு கொள்ளாம தவறான களங்கத்தை ஏற்படுத்துக்கு தான் இப்படி ஒரு கேள்வி. ஏன்னா எந்த ஒரு பள்ளியிலும் தொழுகையே வரக்கூடாதுன்னு சொல்லல. அங்க போர்டு போட்டிருப்பாங்க, தொப்பி போடாதவர்கள், விரலை அசைக்கக்கூடியவர்கள், ரெண்டு காலம் நீட்டு கொண்டிருக்கக்கூடியவர்கள், நெஞ்சிலே கை கொட்டக்கூடியவர்கள் வரக்கூடாது அப்படிதான் போடுவாங்க. தொழுகை வரக்கூடாது போட்டிருக்காங்க. எங்க அப்படி போட்டாங்களா? தொழுகைக்கு நீங்கள் வாங்கன்னு தான் நான் கூப்பிட்டு இருக்கோம். இந்த குழப்பத்தை பண்ணாதீங்க, இந்த குழப்பம் செய்து வந்தா வராதிங்க அப்படிங்கிறோம். ஏன் குழப்பம் பண்ண வரீங்க? சல்லதாசன் காட்டி தந்த தொழுகை பெறான்னு சொல்லுவாங்க, மீறி செய்வீங்களா வராதிங்கிறோம். அது அறவே தொழுகை வராம தடுத்தாதான் இந்த வசனம் பொருந்தும். தொழு வர்றவங்களை தடுக்கிறாங்களே, தொழுவங்க போட்டிருப்போம். இந்த அமைப்பில் இருந்தால் வராதீர்கள், தொழு இந்த அமைப்பிலேயே தாராளம் வாங்கன்னு தான் சொல்றோம். ஏன் அந்த சட்டம்? இந்த சட்டத்துக்கு ஒரு சில பேர் விளக்கம் கொடுக்கிறது. அது என்னங்க தொப்பி போடுங்கிற பெரிய விஷயமா? தொப்பி போடாம தொழுதால்தான் தொழுகை கூடும் நீங்களே சொல்லிட்டீங்கல்ல. அப்படி இருக்கும் பொழுது எத்தனை பேர் வட்டி வாங்குறாங்க, எத்தனை பேர் மதம் இருந்துறாங்க, அது உங்களுக்கெல்லாம் நீங்க போர்டு போடல. வட்டி வாங்க போவன் வரக்கூடாதுன்னு போர்டு போடல, மத அருந்த போவன் வரக்கூடாது போர்டு போடல. நீங்க அதெல்லாம் பெரிய பாவம். ஆனா நீங்க சின்ன விஷயத்தை தொப்பிக்கு போய் இப்படி போட்டிருக்கீங்களே அப்படிங்கிற ஒரு கேள்வி வைக்கிறாங்க. இந்த கேள்வி வைப்பதும் கூட ஹத்தியாசிலே அவர்களுடைய அறியாமையின் வெளிப்பாட்டை தான் காட்டுகிறது. ஏன் பள்ளியில ஒரு சட்டம் போட்டா பள்ளி சம்பந்தப்பட்டதுக்கு தான் போட முடியும், எல்லா விஷயத்துக்கும் அங்க போட முடியும். அப்படி போட முடியுமா? யாரெல்லாம் மனைவியோடு சண்டை போட்டுக் கொள்கிறார்களோ அவரெல்லாம் வராதீர்கள் சொல்ல முடியுமா? யாரெல்லாம் தன் சகோதரனோட பிரிஞ்சு வாழ்றானோ அவெல்லாம் வராதீர்கள் சொல்ல முடியுமா? அதெல்லாம் வெளி பிரச்சனை. அங்க போடப்பட்டது பள்ளி சம்பந்தப்பட்டது. பள்ளி சம்பந்தப்பட்டதுக்கு ஒரு சட்டத்தை சல்லதாசு போட்டு காட்டியிருக்காங்க. இவங்க இந்த கேள்வி நம்மளை பார்த்து கேட்கல, இறைத்தூத சல்லதாசு அவங்கள பார்த்து கேட்கிறாங்க. ஏன் தெரியுமா? சல்லதாசன் சொன்னாங்க, இந்த பூண்டு சாப்பிட்டவங்க, வெங்காயம் பச்சையா சாப்பிட்டவங்க எல்லாம் பள்ளிக்கு வராதிங்க. ஏன்னா மலக்குமார்கள் அதை கொண்டு வேதனை அடைகிறாங்க. யாருக்கு மனிதர்கள்ல எந்த விஷயத்தினால் நோவினை வருமோ அதே விஷயம் மலக்குமார்களுக்கும் நோவினை கொடுக்கும். இந்த ரெண்டையும் பச்சையா சாப்பிட்டு வராதிங்க நாங்க சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்ப இது பள்ளிக்குரிய சட்டம். இந்த வஹாபிகள் நம்மளை பார்த்து ஒரு கேள்வி வச்சாங்களே, அது நமக்கு மட்டும் வைக்கப்பட்ட கேள்வி அல்ல, இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பார்த்து கேள்வி வைக்கிறாங்க. எப்படி தெரியுமா? ரசூலல்லாஹ் இந்த பூண்டு சாப்பிடுறது, இந்த வெங்காயம் சாப்பிடுறது அதெல்லாம் மார்க்கத்தில் ஆகுமானது தானே. ஆகுமானதை செஞ்சாவளே நீங்க வரக்கூடாதுன்னு சொல்றீங்களா பள்ளிக்கு. ஆனா இதை விட பெரிய பாவம், வட்டி வாங்குறான் அவனை வரக்கூடாது நீங்க சொல்லல, மது அருந்துறான் அவன் வரக்கூடாது நீங்க சொல்லல, விபச்சாரம் பண்றான் அவன் வரக்கூடாது நீங்க சொல்லல, தரமான செயலாம் செஞ்சுக்கிட்டு இருக்கான் அவன் வரக்கூடாதுன்னு சொல்லாத நீங்க. மார்க்கத்தில் ஆகுமானதுதான் இந்த ரெண்டும் வெங்காயம் பூண்டு, இதை சாப்பிட்டு வரக்கூடாதுன்னு சொல்லிக்கல யாரும் சொல்லலாம் என்று கேட்கிற மாதிரி இருக்குது. பள்ளி சம்பந்தப்பட்ட விஷயங்க அது. இன்னும் சொல்ல போனா மற்ற பாவம் செஞ்சவன்லாம் பள்ளிக்கு தாங்க வரணும். வட்டி வாங்குறான் வச்சுக்கிறங்க, அவன் பள்ளிக்கு வரணும். அங்கதானே அல்லாஹ்ட பாவம் போய் தேடணும். அவனை போய் வரக்கூடாதுன்னு சொன்னாக்க மதம் இருந்துறானா அவன் பள்ளிக்கு வரணும். அங்கதான் இரவட்ட மண்டாடன் அழுது புலம்பணும், அவன் பள்ளிக்கு தான் வரணும். அவனை போய் வரக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அது பொதுவான சட்டங்க. ஒருத்தன் தப்பு பண்ணா பள்ளி வரக்கூடாதுன்னு சொன்னா எவனும் வர முடியாது பள்ளிக்குள்ள. அங்க போடப்பட்டது பள்ளி சம்பந்தப்பட்டது. ஏன்? தொப்பி தொழில் சம்பந்தப்பட்டது, விரல் அசைத்தல் தொழில் சம்பந்தப்பட்டது, காலை அடிச்சு வைக்கிறது தொழில் சம்பந்தப்பட்டது, நெஞ்சில கேட்கறது தொழில் சம்பந்தப்பட்டது. அதனால அது வந்து போட்டு வச்சிருக்கிறோம். அதனால தொப்பி போடுறதுதான் பெரிய பாவம், மதம் இருந்துதான் சின்ன பாவம் அப்படிங்கறனால போட்டு வச்சிருக்கிறோம். பள்ளி சம்பந்தப்பட்டதுங்க. புரிய மாதிரி புரியுங்க. சும்மா ஏதோ பெரிய சிந்தனை நினைச்சுக்கிறது, கேள்வி போட்டு மடக்கும். யாரும் மடக்கிறது புரியுதுல, நாங்க மடக்கிறோம். எங்களை பார்த்து நீங்க கேள்வி வைக்கிறீங்க, அல்லாஹ்வுடைய ரசூலை பார்த்து கேள்வி வைக்கிறீங்க. என்ன தொப்பி பிரச்சனை சின்ன பிரச்சனை, அதுக்கு போய் இந்த போட்டு போறீங்க. அப்ப அல்லாஹ்வுடைய ரசூலை கேட்கறீங்களா? வெங்காய பிரச்சனை சின்ன பிரச்சனை, மத்தவங்களும் சொல்லலன்னு கேட்க முடியுமா நீங்க? என்ன நீங்க இது? அதான் ஒழுங்கா ஹதீஸ் படிக்கணுங்கிறோம். இந்த பிரச்சனை பண்ண நேரத்தில் ஹதீஸ் படிங்க, குர்ஆனை படிங்க, தெரிஞ்சுருவீங்க. ஏன் இந்த தொப்பிங்கிறது சொல்றோம்? இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகின்ற போதெல்லாம் தொப்பியை அணிந்துதான் தொழுவார்கள். சுத்தரத்தாக வைப்பதற்கு எந்த ஒரு பொருளும் கிடைக்காத அந்த கட்டத்தில் மட்டும்தான் தொப்பியை கழற்றி அவர்கள் சுத்ராவாக பயன்படுத்துவார்கள். சுத்தரத்துன்னு சொன்னாக்கா தொழுகைக்கு முன்னால ஒரு தடுப்பு ஏற்படும், அது அரபில சுத்தரத் அப்படிம்பாங்க. அது வைக்கணும். நம்மளும் அப்படிதான், ஏதாவது ஒன்று ஒரு தூணோ சவரோ ஏதோ ஒரு பொருளோ முன்னால வச்சுக்கிட்டு தொழுவணும். அது ஒரு சுன்னத்து இருக்கு. எந்த பொருள் இல்லாட்டா சலாசம் அப்படி செய்வாங்களாம். அப்ப இதை என்ன வழங்குறோம்? எல்லா நேரத்திலும் தொப்பி போட்டிருக்கிறாங்க, ஒரு சில கட்டங்கள் தான் கட்டி இருக்கிறாங்க. அதனாலதான் தொப்பி இல்லாவிட்டாலும் கூடுங்கிறோம். அவ அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெரும்பாலான நேரங்கள் என்ன செய்திருக்கிறார்கள் அதை தனக பார்க்கணும். ஒரு உம்மத்தில் இருக்கக்கூடிய ஒரு அடியான்
இப்படி சொன்னா கூட இந்த வஹாபியர் சொல்றது என்னங்க, நாங்க தொப்பி போடுறதுக்கு ஆதாரம் கேட்டோம், நீங்க கலட்டி வைக்கிறது ஆதாரம் சொல்றீங்க, இப்படி வேற கேட்கறது. இன்னும் ரொம்ப சிந்திக்கிற நினைச்சுக்கிட்டு இருக்கிறது. எப்படி சொன்னா, ஒரு ஆள் கேட்கிறாரு, ஏங்க அவர் கண்ணாடி போடுவாரு, எப்போ நாங்க போட்டிருப்பாரு. அதுக்கு அவர் பதில் சொல்றாரு, குளிக்கும் போது தாங்க கலட்டி வைப்பாரு அப்படின்னு வந்து வச்சுக்கிறோங்க. நம்மளாம் எப்படி புரியுவோம்? குளிக்கிற நேரத்தை தவிர மற்ற எல்லா நேரங்களிலும் அந்த கண்ணாடி போட்டு இருப்பார், இப்படிதான் நம்ம புரியுவோம். அவங்க சொல்லுவாங்க, அந்த வஹாபியல் என்ன தெரியுமா சொல்லுவாங்க, என்னங்க நாங்க எப்ப கண்ணாடி போடுவார்னு கேட்கிறோம், நீங்க கலட்டி வைக்கிற பத்தி பேசிட்டு. இப்படித்தான் இருக்குது இவங்க தொப்பி விஷயத்திலும். இப்னு அப்பாஸ் எவ்வளவு தெளிவா சொல்றாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறாங்க, நமக்கும் இறை மறுப்பாளருக்கும் மத்தியிலே இருக்கிற மிகப்பெரிய வேறுபாடு அல் அமாயிமு அல் கலானிசி, தொப்பிக்கு மேலே தலப்பாக அணிவது. தலப்பாங்கிறது அந்த காலத்துல எல்லாருக்கும் இருந்துச்சு. அரபுல வாழுகிற எல்லா மக்களும் இஸ்லாம் வர்றதுக்கு முன்னாலேயும் தலப்பா இருந்துச்சு. இஸ்லாம் வருது, இஸ்லாத்தை ஏற்கிறாங்க, அவங்களும் தலப்பா அணிஞ்சிருக்கிறாங்க. இஸ்லாத்தை ஏற்காதவங்க இருக்காங்க, அவங்களும் தலப்பா அணிஞ்சிருக்கிறாங்க. இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, முஸ்லிம்களே நீங்கள் தொப்பி அணிந்து தலப்பானுங்க, அதுதான் டிஃபரன்ஸ். தலப்பா ரெண்டு பேருக்கு இருக்கு. டிஃபரன்ஸா வச்சது எதை? தொப்பியை தான். திருமீதியிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். இந்த ஹதீஸ் இருக்கிற வஹாபியரும் தெரியும், அவட்ட ஏற்கனவே ஒண்ணு இருக்குதுல, இது இருக்குதுதான் பலவீனமானது அப்படிமாங்க. அப்படி சொன்னா நீங்க உடனே ஒரு கேள்விங்க, ஏன் நெஞ்சில கை கட்டுறீங்க? நெஞ்சில கை கட்டிக்கிட்டு பலவீனங்கள் வார்த்தை நீங்க எடுக்க கூடாது, நீங்க கேள்வி கேட்கணும், நிரூபிக்க சொல்லணும். சிமாக்க பத்தி இக்ரிமா வழியாக வந்தாதான் அறியக்கூடாது. எல்லா ஹதீஸுக்கும் ஒரு வல்லுநர்கள் சொல்றாங்க, ஆதாரத்தை தாங்கன்னு கேட்கணும். இல்லைன்னு சொன்னா அது பலவீனமான ஹதீஸ் தான். நாங்க 1 லட்சம் ரூபாய் பரிசு தர அறிவிச்சிருக்கோம், 1.5 வருஷம் ஆகி போச்சு. இது சரியான ஹதீஸ் நிரூபிச்சுட்டா 1 லட்சம் ரூபாய் பரிசு தரட்டும், பரிசு வாங்கிட்டு போட்டும். ஏன் அவங்க காட்டல? இளைஞர்கள் யோசிக்கட்டும். நம்மகிட்ட மட்டும் பழைய சரியான ஹதீஸ் சொல்றாங்களே, அப்பயும் இவங்க அவங்ககிட்ட சொல்லிவிட்டு 1 லட்சம் ரூபாய் வாங்காம இருக்கிறாங்க. இளைஞர்கள் யோசிக்கணும். அடுத்த கேள்வி, மார்க்கம் முழுமையாகிவிட்டது, இது நிறைய இருக்குது. ஸலாத்து நாரியாவை பத்தி கேட்டுக்கிறாங்க. எந்த ஒரு நெச்செயலாக இருந்தாலும், எந்த ஒரு தீமையாக இருந்தாலும் அதை அல்லாஹ்வும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் தெளிவுபடுத்திட்டாங்க. நாம் புதிதாக எதுவும் உண்டாக்க தேவையில்லை. அப்ப ஸலாத்து நாரியா ஏன் ஓதணும்? இதை ஓதனா என்ன நன்மை இருக்குதா, ஆதாரம் இருக்குதா? இதை ஓதனா பரக்கத்து இருக்குது, நிறைய ரஹமத்து கிடைக்கும், அருள் கிடைக்கலாம் சொல்றாங்களே, இதெல்லாம் மார்க்கத்தில் எங்க இருக்குது? நீங்க உதாரணமெல்லாம் சொல்லாம நீங்க குர்ஆன் ஹதீஸ் பிரகாரம் ஆதாரம் கொடுங்க அப்படி கேட்டுக்கிறாங்க. ஸலவாத்து சொல்லணும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லிட்டான், இன்னல்லாஹ மலாயிகத்துஹு யுஸல்லூன அலன் நபி யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஸல்லு அலைஹி வஸல்லிமு தஸ்லீமா. நிச்சயமாக இறைவனும் மலக்குமார்களும் நபி நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேல ஸலவாத்து சொல்றாங்க. இறை நம்பிக்கையாளர்களே நீங்களும் ஸலவாத்து சொல்லுங்க, சலாமும் கூறுங்க. அப்ப ஸலவாத்து சொல்லலாம் ஆயிப்போச்சு. அந்த ஸலவாத்து சொல்லும் பொழுது வெறுமனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படின்னு சொல்லாம அவர்களுக்கு குர்ஆனிலும் ஹதீஸிலும் கூறப்பட்டதை சொல்லி தானங்க ஸலவாத் சொல்லுவாங்கன்னு சொல்றோம். அதானங்க ஸலாத்து நாரியா. நாரியாண்டா என்ன? எப்படி கரிக்கும் பலா முசீபத்துகளை, துன்பங்களை கரிக்கிற ஸலவாத். ஏன் அதை ஓதுனா ஒரு மனிதனுடைய துன்பம் கஷ்டம் எல்லாம் அகண்டு போயிடும். அதனாலதான் அந்த பேர் வச்சிருக்கு. அதுல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சம்பந்தப்பட்ட ஹதீஸ்ல இருக்கிறது தான் ஸலாத்தன் காமிலத்தன் வஸல்லி ஸலாமன் தாமன் அலா சய்யிதினா முஹம்மதின் அல்லதி தன்ஹல்லு பில் உக்து வ தன்ஃபர்ஜு பில் குரபு. என்ன வருது? யாரை கொண்டு கஷ்டம் நீங்குதோ அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு, யாரை கொண்டு மழை பொழிஞ்சிச்சோ அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு, யாரை கொண்டு சந்தோஷம் கிடைச்சிச்சோ அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு அல்லாஹ்வுடைய ஸலவாத் உண்டாகட்டும்ங்கறோம். ஏங்க இப்ப மேடையில கூட இந்த ஜமாத்தை சார்ந்தவர்களே, இங்கே பணியாற்றக்கூடிய பேராசிரியர்களே, இந்த இயக்கத்தை